بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا الذي بلغ رسالة وادى الامانة ونصح الامة وجاهد في الله حق جهاده اللهم اجعلنا من اتباعه صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சில பிரதேசங்களிலே சில தொழுகையாளிகள் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் தஸ்லீமத் ஸலா, தொழுகைக்குரிய சலாம் கொடுத்து தொழுகையிலிருந்து பிரிந்ததற்கு பின்னால் உடன் அவர்கள் 2 சஜ்தாக்கள் செய்கின்ற ஒரு வழமையை அல்லது ஒரு பழக்கத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அவரிடத்திலே கேட்கப்பட்ட போது, எதற்காக நீங்கள் 2 சுஜூதுகள் செய்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ஃபரலாக்கப்பட்ட தொழுகையை கூட்டாக நிறைவேற்றுவதற்கு அருள் பாலித்தமைக்காக அதற்கு நன்றியாக முதல் சுஜூதை செய்கின்றோம் என்றும், 2வது சுஜூத் ஃபஷுக்ரன் அல ஷுக்குர், நன்றிக்கு மேல் நன்றியாக அந்த 2வது சுஜூதை நாங்கள் செய்கின்றோம் என்று அவர்கள் செய்கின்றார்கள். அவர்களுடைய நம்பிக்கை அன்னலிஹாதுல் அமல் அஸ்லு ஃபி சுன்னா, சுன்னாவில் இதற்கு அடிப்படை உண்டா, இந்த செயலை செய்வதற்கு ஏதாவது வழிகாட்டல் இருக்கின்றனவா, அப்படி செய்தாலுடைய சட்டம் என்ன என்று கேட்கப்பட்ட போது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னஹாத்தைனி சஜதத்தைனி, இந்த 2 சஜிதாக்களுமாகிறது சுஜூதுகளுமாகிறது பித்அத்தானி, நபி வழிக்கு முரணானது, நூதனமான சுஜூதுகளாக இருக்கும். அன்னஹு லா யஜூஸுல் இன்சான் அன் யதஅப்பத லில்லாஹி பிமா லம் யஷ்ரஹு, அல்லாஹு தஆலா மார்க்கமாக்காத ஒன்றை கொண்டு இறைவனை வணங்குவது, தியானிப்பது ஒரு மனிதனுக்கு ஜாயிஸ் ஆகாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யாராவது எங்கள் கட்டளை இல்லாத ஒரு செயலை செய்தானேயானால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, மறுக்கப்பட்டதாக இருக்கும் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2 சஜ்தாக்களும் லா ஷக்க அன்னஹுமா கைரு மஷ்ரூஅத்தைனி, அது 2ம் மார்க்கமாக்கப்படவில்லை என்பதிலே எந்தவிதமான சந்தேகமில்லை. அப்படி என்றால் மல்வாஜிபு அலைனா, எங்கள் மீது அல்லது அவர்கள் மீது என்ன கடமை என்றால், அதிலிருந்து அவர்கள் தூரமாகுவது, அதை தடுத்து கொள்வது, செய்த தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு தேடுபவர்களின் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். வஸ்ஸலாம்.